ஹாய்ங்க, வாங்க சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காயும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் வந்துட்டு போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிற காலிஃப்ளவரையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு சப்பாத்தி, பூரிக்கு, நம்ம தோசைக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பச்சை வெங்காயம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக கடைசியில் பச்சை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவிட்டு ராகி சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.